பூமிக்கு மத்தியில நம்மால் ஒருத்தர் பேச தெரியாம பேசி பல பேர் பிரச்சனை வளர்க்கக்கூடிய கூட்டம் பூமியில இருக்கு. ஒரு திட்டம் போட்டோம்னா திட்டத்தில் சரியா இருக்கணும்ல. இன்னைக்கு நாடகம் வைக்கிறான், இந்த நாடகத்துலாம் சரியானமையா, ஏன் டிப்ளேட் கட்டணுமையா, இப்படித்தே ஒளிபரப்பு போடணுமையா, மக்கள் இங்க உட்காந்து பார்க்கணும், இதெல்லாம் முன்கூடிய அமைப்பு ஒன்றாலும் நல்லா இருக்கும். ஆனா பல பேர் திட்டம் பிற திட்டத்தை கெடுக்கிற ஆள் பல பேர். அப்படி ஒரு ஆள் ஊருக்குள்ள ரொம்ப காலத்து பழைய காலத்து கோயில் ஒன்று இருந்துச்சா, இடிஞ்சு விழுகிற நிலையில் அந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் எப்ப பார்த்தாலும் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு. இது இப்படியே விட்டா மக்களுக்கு ஆபத்து. இடிச்சு விட்டு புதுசா கோயில் கட்டணும்னு 4 பேர் சேர்ந்து முடிவு எடுக்க நல்ல யோசனை தானே இருக்கு. இடிச்சு விட்டு புதுசா கட்டுங்கன்னு சொல்ல அதுல ஒரு ஆள் ஊர் முக்கியத்தரோட குறுக்க வந்து மறைச்சிருக்காப்ல, நிப்பாட்டியா முத என்ன கேட்காம நீ எப்படி முடிவு எடுப்ப? கோயில் கட்டுறதா என்ன கேட்கணும்? நான் சொல்ற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டா கோயில கட்டு, இல்லைன்னா கட்டக்கூடாதுன்னு சொல்ல. சரி சொல்லுங்க, அப்ப நீங்க என்ன சொல்றீங்களா? கட்டுப்படுவா. 3 நிபந்தனை இருக்கு. முதல் நிபந்தனை சொல்லுங்க கேப்பா, இந்த கோயில் இப்ப எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் புதுசா கோயிலை கட்டணும். வேற கட்டு இந்த தள்ளி கட்டுறேன், இந்த பக்கத்துல கட்டுறேன், பக்கத்து ஊர்ல கட்டுறேன், கம்மா கரையில கட்டுறேன் கட்டக்கூடாது. எங்க கோயில் இருக்கு அங்கே கட்டணும். சரியா? அங்கே கட்டிடுவோங்க. ஒத்துக்கிறீங்களாப்பா? ஒத்துக்கிறேங்க. 2வது நிபந்தனை என்ன? இந்த கோயில் இப்ப எந்த வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கணும். இந்த புதுசா புத்தர் சிலை வைக்கிறேன், காளியம்மா சிலையை உள்ள வைக்கிறதா வைக்க கூடாது. என்ன சாமி இருக்கோ அந்த சாமியை உள்ள வைக்கணும், வேற எந்த சாமியும் வைக்க கூடாது. சரியா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறப்பான்னு சொல்ல 2வது நிபந்தனைக்கு ஊர்ச்சனை ஏத்துக்கிடுச்சு. 3வது யோசனை என்னங்கய்யான்னு கேட்க அப்பதான் அவர் சொன்னாப்படியா, 3வது யோசனை புதுசா கோயில் கட்டுற வரைக்கும் பழைய கோயிலை இடிக்க கூடாது. அப்பதான் நம்ம இவனே அரைக்கோட்டை அடிச்சு விட்டு நம்ம குடியை கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு அதுக்கப்புறம் ஒத்தி வச்ச கதையெல்லாம் படத்துல இருக்கு. அது திட்டம் முக்கியம் இல்ல. திட்டத்தில் நம்ம சரியா இருந்து பெருகொடுத்தால் அது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.